குரங்கின் வெற்றி. ஒரு பெரிய பச்சை காட்டில் மங்கு என்ற சுட்டி குரங்கு தன் அம்மாவுடன் வாழ்ந்தது. மங்கு புத்திசாலி தான், ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, ஞாபக மறதி. அது அடிக்கடி முக்கியமான விஷயங்களை மறந்து விடும். அதனாலே மங்குவுக்கு தன்னம்பிக்கை குறைந்து போயிருந்தது. ஒரு நாள் அதன் அம்மா சொன்னாங்க, மங்குவே, எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும், ஆனா அதை வெல்ல தன்னம்பிக்கை தான் வழி. அடுத்த நாள் மங்கு தன் சகோதரருடன் ஸ்கூலுக்கு போகணும். ஆனா அவசரத்தில் சட்டை போட மறந்து வெறும் ட்ரவுசர் மட்டும் போட்டு போயிட்டுச்சு. வாய் நிறைய சிரிப்புடன் வியர்வை சொட்டும் முகம். அங்க இருந்த எல்லா மிருகங்களும் சிரிச்சுச்சு. ஹாஹா, சட்டை இல்லாத குரங்கு வந்துட்டு என்று கிண்டல் பண்ணினாங்க. மங்குவோ மிகவும் வெட்கப்பட்டு அழுது வீட்டுக்கு ஓடிச்சு போனது. அம்மாவிடம் சொன்னது, இனி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அம்மா அதை கேட்டுட்டு சிரிச்சாங்க. பரவாயில்லை மங்குவே, அடுத்த முறை கவனமா இரு. எல்லாரும் தவறு செய்றாங்க, ஆனா நீ மறுபடியும் முயற்சி செய். சில வருடங்களுக்குப் பிறகு மங்கு பழம் விற்க ஆரம்பிச்சுச்சு. அது நல்லா விற்றாலும் விலை மறந்துவிடும். வாய் நிறைய சிரிப்புடன் வியர்வை சொட்டும் முகம். ஒரு நாள் ஒரு நரி வந்து கேட்டது, ஏ மங்கு, வாழைப்பழம் எவ்வளவு? மங்கு சொன்னது, ஐயோ, விலை மறந்துட்டேனே. நரி சிரிச்சு போயிட்டுச்சு. மங்கு மனசுல நிச்சயம் பண்ணிச்சு, இப்படி இருக்க முடியாது, நானும் மாற்றணும். ஒரு நாள் அதன் அம்மா மங்குவுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க, ஸ்மார்ட் வாட்ச். அம்மா சொன்னாங்க, இதுல எல்லா விஷயங்களையும் சேமிக்கலாம். விலையும் வேலைகளும் நினைவுகளும் எல்லாம் பதிவு பண்ணு. மங்குவோ தினமும் அதில் பழத்தோட விலையும் செய்ய வேண்டிய வேலைகளையும் நோட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. அது டின் என்று ரிமைண்டர் கொடுக்கும்போது மங்கு சிரிச்சு சொல்லும், என்னோட மூளை இப்ப டிஜிட்டல் ஆயிட்டுச்சு. ஆனந்த கண்ணீர் சிந்தும் முகம். ஒருநாள் சிங்கம் ராஜா ஒரு வியாபார போட்டி அறிவிச்சான். யார் சரியான விலை சொல்லி அதிகம் விற்கிறார்களோ அவரே காட்டின் சிறந்த வியாபாரி. மங்குவும் கலந்து கொண்டது. அது ஸ்மார்ட் வாட்ச் பார்த்து எல்லா விலையையும் சரியாக சொல்லி விற்றது. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். நரியும் வந்தது. மங்கு, இப்ப மறந்துட்டியா விலை என்று கிண்டல் பண்ணினது. மங்கு சிரிச்சு சொன்னது, இப்ப எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, மறக்கறது பாஸ்ட் ஸ்டோரி. முழு காடு சிரிச்சு கைத்தட்டினது. கைதட்டல் முடிவில் மங்கு முதல் இடம் பெற்றது. சிங்கம் ராஜா பாராட்டி சொன்னான், மங்குவே, நீ உன் குறையை வென்றாய். உன் நம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் தான் உன் வெற்றி. நம்பிக்கை இருந்தா எந்த குறையையும் வெல்லலாம். சிறிய யோசனை கூட பெரிய வெற்றியை தரும்.